வணக்கம். அப்பச்சி சமையலில் நம்ம இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான, ரொம்ப டேஸ்டான, ஹெல்த்தியான பாசிப்பருப்பு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3/4 கப் பாசிப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். இது செட்டிநாடு பக்கம் ரொம்ப ஸ்பெஷல், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கால் கிலோ பாசிப்பருப்புக்கு 3/4 கிலோ சீனி எடுக்கணும். எந்த அளவு பாசிப்பருப்பு எடுக்கிறோமோ அதே அளவு போட்டால் தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான பொருள் என்ன அப்படின்னா, நெய், ஏலக்காய், முந்திரி பருப்பு, அவ்வளோதான். இதை வச்சு நம்ம சூப்பராக உருண்டை பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கணும். அப்போ தான் பருப்போட பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்லா வாசமாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், நீங்கள் வறுக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரத்தில் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வறுப்பட்டுருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் நரன்னு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஜீனியை நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஒரு தடவை சளிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ஏதாவது கல் தூசி எதாவது இருந்துச்சுன்னா இதில் க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் கொட்டி சளிச்சுக்கோங்க. ஜீனியை கொட்டி சளிச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். பாசிப்பருப்பையும் ஜீனி தூளாக அரைச்சோம்ல, ரெண்டையும் ஒன்றா கலந்துக்கணும். இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்துக்கோங்க, இல்லை கையில் கூட கலந்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட ஏலக்காவை தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க. தூள் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். சாப்பிடும் போதும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்போ நம்ம மாவு உருண்டை பண்ண ரெடி ஆகிடலாம். இப்போ இதுக்கு நம்ம 1 கப் நெய்யை இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. இது உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் ஹீட்டோட தான் உருண்டை பிடிக்க முடியும், இல்லாட்டினா உடஞ்சிரும் உருண்டை. இப்போ நெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா செவக்க இருக்கணும். இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் இந்த சூடான நெய்யை கலந்துக்கலாம். இப்போ நெய்யை ஊற்றிட்டு உடனே நம்ம கை வைக்க முடியாது, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் கரண்டி வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் விறுவிறுன்னு உருண்டை பிடிச்சிடணும். ஹீட் ஆறிடுச்சு அப்படின்னா உருண்டை பிடிக்க வராது, உடஞ்சி விழுந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற சைஸில் உருண்டை பிடிச்சிருங்க. சின்னமாக வேணுன்னா சின்னமாக பிடிக்கலாம், ரொம்ப பெருசாக உருட்டக்கூடாது. இந்த அளவு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பாசிப்பருப்பு உருண்டை ரெடி ஆகிருக்கு. இப்போ இது கூட நம்ம மேலே முந்திரி வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவும் ஹெல்த்தியாக, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். செட்டிநாடு சைடில் பாசிப்பருப்பு உருண்டை ரொம்ப ஃபேமஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.